அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. சமூகத்தின் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய திருமணம் குறித்த சில தகவல்களை உங்களுக்கு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தவரை ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த ஆணுடைய முழுமையான சம்மதம் இருக்க வேண்டும். அதே போல் பெண்ணுடைய முழுமையான சம்மதம் இருக்க வேண்டும். ஒரு ஆண் பெற்றோரிடத்தில் தனக்கு திருமணம் முடிப்பதற்கான அனுமதியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஒரு பெண்ணும் தன்னுடைய பெற்றோரிடம் இன்னாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அனுமதியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆணுக்கு வலி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலன் தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு வலி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாவலன் தேவைப்படுகின்றது. ஒரு ஆணுக்கு வலி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலன் ஏன் தேவையில்லை என்றால், இந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய முறிவு காரணமாக உடல் ரீதியான எந்த பாதிப்புகளையும் அவன் பெறமாட்டான். ஒரு பெண்ணுக்கு ஒரு வலி ஏன் தேவைப்படுகின்றார் என்றால், பாதுகாவலன் ஏன் தேவைப்படுகின்றார் என்றால், இந்த திருமண முறிவின் போது அவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவாள். அவள் ஆரம்பத்தில் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக எந்த அமைப்பில் எந்த அழகோடு இருந்தாலோ அதே நிலையில் திருமணத்துடைய முறிவின் போது இருக்க மாட்டாள். அவள் கன்னியாக இருக்க மாட்டாள். அவள் தனியாக இருக்க மாட்டாள். ஒரு குழந்தையை சுமந்தவளாக இருப்பாள். ஆகவே சமூகத்துடைய பார்வையில் பாதிப்புகள் அநேகமாக இருக்கக்கூடிய பக்கமாக ஒரு பெண்ணுடைய பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருமண முறிவின் போது பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பக்கம் பாதுகாப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இதன் காரணமாகத்தான் ஒரு திருமண முறிவின் போது யாருக்கு பாதிப்பு அதிகம் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது சிறந்ததென்ற அடிப்படையில் தான் வலி என்ற ஒரு முறைமை இருக்கின்றது. இந்த வலியுடைய பாதுகாவலர் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்கு அவள் ஆசைப்பட்டு அவர்களோடு கலந்துரையாடும் போது இந்த பாதுகாவலர் அவள் தெரிவு செய்த அந்த நபர் இவளை திருமணத்திற்கு பின்பு அன்பாக பராமரிக்கக்கூடிய ஒருவரா, இவளுடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள ஒருவரா என்பதை தேடி பார்த்து முடித்துக் கொடுப்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. ஆகவே சகோதரர்களே, இந்த வலி என்பது பெண்ணுடைய அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விடயமில்லை. பெண்ணுடைய உரிமையை இழக்கக்கூடிய ஒரு விடயமில்லை. அவள் எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கையின் போது அவளுடைய முழு உரிமையையும் சுதந்திரத்தையும் பெற்று நல்லபடியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக இடப்பட்ட ஒரு பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் ஆகும்.